கனமழை காரணமாக கோயம்பேடு மார்க்கெட் முதல் கோயம்பேடு மெட்ரோ செல்லும் வழியில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சின்னமணி வழங்க கேட்கலாம். சின்னமணி, கோயம்பேட்டில் மழையின் காரணமாக மார்க்கெட் முதல் மெட்ரோ செல்லும் வரை மழைநீர் குளம் போல் காட்சியளிக்கிறது. இதை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் நேற்று இரவு முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்று அதிகாலை முதலே சென்னையில் பல்வேறு பகுதியில், அதாவது கிண்டி, வள்ளூர் கோட்டம், கோயம்பேடு, அரும்பாக்கம், அசோக் நகர், வடபழனி, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து சாலைகளில் மழை நீரானது தேங்கியுள்ளதை நாம் சாலையில் இருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து கோயம்பேடு மெட்ரோ செல்லும் பகுதியில் உள்ள கீழ்ப்பகுதி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பகுதி. இந்த பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் பகுதியாகவே தினசரி இந்த பகுதி உள்ளது. ஆனால் தற்போது மழைநீரானது முழங்காலுக்கு மேலே தேங்கியுள்ளதால் இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். பொதுமக்களும் இந்த பகுதியை நடப்பதற்கும் இந்த பகுதியில் இருந்து மெட்ரோவிற்கு செல்லும் பகுதிக்கு செல்வதற்கும் தவிர்த்தே வருகின்றனர். இந்த பகுதியில், அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அருகிலேயே உள்ளதால் காய்கறியின் கழிவுகளும் சேர்ந்து இந்த மழை நீரானது மிகுந்த ஆபத்து உண்டாக்கும் அளவிற்கு உள்ளது. இந்த பகுதியில் நடப்பதை பொதுமக்கள் காலையில் இருந்தே தவிர்த்து வருகின்றனர். கிட்டத்தட்ட கனமழை காரணமாக இந்த பகுதியில் மேலும் மேலும் மழை நீரானது வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு முயற்சியும் இதுவரை இங்கே எடுக்கவில்லை. ஆனால் இந்த மழையிலும் மெட்ரோ பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சேரும் தகுதியுடனே இந்த மெட்ரோ பணியானது நடைபெற்று வருகிறது. அருகில் உள்ள ஜேசிபி வாகனங்கள் இந்த சேருடனே மண்ணை எடுத்துக்கொண்டு அந்த மெட்ரோ பணிகளை செய்து வருகின்றனர். மழை நீருடன் கழிவு நீரும் கலப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் இங்கே உள்ளது மோகன். விவரங்களுக்கு நன்றி சின்னமணி.